ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் துலா ராசி. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது. சில பரிகாரங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பரிகாரமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். துளாராசி என்பவர்கள் அன்பு அப்படின்னா அவங்களுடைய காலில் விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்க, எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க இந்த துளாராசி என்பவர்கள். எல்லாருக்கிட்டையும் நீதி நேர்மையை கரெக்டாக எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பவர்கள் தான். ஒருத்தரை பார்த்த உடனே எடை போட்டு சொல்லுவாங்க, அவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்க அல்லது இதுக்கு சரிப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் கரெக்டாக கணிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். துளாராசி என்பவர்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகேயனுக்கு உரிய மாதம், அதோட கூட ஐயப்பனுக்கு உரிய மாதம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு சென்றுட்டு வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அதனால் பெரும்பாலான பக்தர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து, குறிப்பாக ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் தரிசிச்சுட்டு வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் என்பது ஒரு ஐதீகம். அது காலங்காலமாக எல்லாரும் பின்பற்றிட்டு வர ஒரு ஐதீகமாக பின்பற்றிட்டு வராங்க. அதே மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் சொல்லி அதற்காக நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனியோட தாக்கம் கொஞ்சம் குறைந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக அமையும். தொழில் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, நிறைய இடர்பாடுகளாக இருக்குது, நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தொழில்காரகன் என்றாலே சனி பகவான் தான். இந்த தொழில் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதனால் சனி பகவானுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்கிறதன் மூலிமா அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். சரி, இவங்களுக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய அற்புதமான பலன்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் மாதம் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கிறார். நல்ல ஒரு பலம் வாய்ந்த கிரக அமைப்புகள் தான். அதனால் மாத தொடக்க சுக்கிரனோடு சேர்ந்து புதனும் இணைந்திருக்கிறதுனால புத சுக்கிர யோகம் ஏற்படுறதுனால பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கார்த்திகை 20ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாகும். எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசுவீங்க, அதுவே உங்களுக்கு வெற்றி அமையும். ஒரு சில இடத்துலாம் தயங்கி நின்றுப்பீங்க. வேலையில் கூட ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் நிற்காம தயங்கி நின்று ஓரமான எனக்கு சம்பள உயர்வு கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிற்பீங்க. அந்த தள்ளி நிற்கிறத இனி அவாய்ட் பண்ணுவீங்க. துணிச்சலாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா சிறப்பான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புது புது விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கிற களம் சூப்பராக இருக்குது. அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் போட்டே வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அந்த தொழில் தொடங்காமல் அப்படியே விட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. சரி, வாய்ப்பு வரட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை
எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இழுபறியாக வச்சுக்கிட்டே இருந்தீங்களே, அதை இப்போ தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக போடுங்க. எடுக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது, ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் கிரகங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இல்லை. அதோட கூட தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நிதி ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கரைந்த சேமிப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூழல், கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், மேலதிகாரியால் ஏதாவது ஒரு சிக்கல்கள் அப்பப்போ வரும். கவனமாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். பணிபுரிகிற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி நல்ல ஒரு அருமையான மாதமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பளத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டில் இருந்தே கூட அழைப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எதிர்பாராமல் பணியில் சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சின்ன திருப்பம், ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த ஒரு உறவு உங்களை தேடி வந்து பேசும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் கொஞ்சம் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து பேச்சில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேச வைப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். கோபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய சண்டையோ சச்சரவோ குடும்பத்துக்குள்ளே இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. குழந்தைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகளை அப்பப்போ கவனிச்சிக்கிட்டே இருங்க. குழந்தைங்க மூலிமா ஏதாவது நல்ல செய்தி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்திலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் அதற்கான பேச்சுவார்த்தையாவது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை மீண்டும் வரத்துக்கான சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ரொம்ப நாளாக ஏதாவது தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனை சம்மந்தமாக மறுபடியும் ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பெற்று உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனை, பல் சம்மந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். கவனமாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் ஒரு சிறந்த மாணவன் அப்படிங்கிற பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட வெளிநாடு, வெளியூருக்கு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சியில் அந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். படிக்கிற மாணவங்க சக மாணவர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக செயல்படணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். அதோடு கூட தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இறங்க வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பாலாம் ஒரு சிலர் உங்களை வற்புறுத்துவாங்க, வா இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களோட கூட படிக்கிறவங்க ஏதாவது வற்புறுத்துவாங்க. கவனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். அதோடு கூட ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க.
டக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடு. அதை செய்யுங்க. அதோடு கூட சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த 2 விஷயத்தையும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய துணிச்சல், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை